மூணாவது இடத்துல இருக்கிற கோபால் மொமெண்ட் எதுனா, ஏன்டா அந்த ஜானி ஸ்டாம் பயவுள்ள பாவண்டாடி அவனை ஏன்டா போட்டு கொடுத்து கொலை பண்ண டெட்பூல் அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது எண்டு கிரெடிட்ஸ்ல அந்த ஜானி ஸ்டாம் பயரோட உண்மையான ரூபம் வெளியே வரும் பாருங்க. ஏன்டா டெட்பூல் அந்த ஜானி ஸ்டாம் பயவுல ஒண்ணுமே பேசலையாடாடி அவனை ஏன்டா சும்மாவே போட்டு கொடுத்து கொலை பண்ண அப்படின்ட்டு ஓல்வெரின் சொல்றதும் சரி நம்ம நினைக்கிறதும் சரி படத்தோட கடைசி வரைக்கும் நம்மள அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். இந்த டெட்பூல் பயவுல வேணும்ட்டே போட்டு கொடுத்து ஜானி ஸ்டாமை இந்த கசாண்ட்ரா நோவா சொட்ட தலைச்சிக்கிட்ட மாட்டி விட்டு கொலை பண்ணிட்டா அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எண்டு கிரெடிட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எலே ஜானி ஸ்டாம் நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு என்னென்ன பேசி வச்சிருக்காங்க. அவன் கசாண்ட்ரா நோவா அகங்காரம் தலைக்கேறின சைக்கோக்கெல்லாம் சைக்கோ, சொல்ல போனா மூளை வளர்ச்சியும் முடி வளர்ச்சியும் இல்லாத ஒரு மூக்கு பெருத்த மூதேவி. ஜானி ஸ்டாம் சாவை பார்த்த சீனுக்கு அப்புறம் எண்டு கிரெடிட்ஸை பார்க்கும்போது நம்ம எல்லாரோட ரியாக்ஷனுமே இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். எனக்கு அப்பவே தோணுச்சுங்க இந்த ஜானி ஸ்டாம் வைபோல ரொம்ப வாயாடுவானே அவன் இந்த மாதிரிலாம் பேசாம இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி கடைசியில் இந்த பையன் தான் பேசியிருக்கான். அண்ணன் டெட்பூல் அண்ணே சாரிண்ணே உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். நடிப்பாளி என் நெஞ்சோட சேர்த்து எல்லாத்தையும்